முதலாக இப்படி ஒரு நபரை பத்தி நாம் அறிமுகப்படுத்துறோம். ஒரு போட்டோ கூட கிடையாது தொடர். ஒரே ஒரு போட்டோ சிக்கி இருக்கு. அது மட்டும் தான் வெளியே வந்திருக்கு. அது G20ல G20 மாநாட்டில் அவர் அந்த இத்தாலி பிரதமர்களோ அதிகாரிகள் வந்தப்ப கலந்துக்கிட்ட அந்த போட்டோவை ஒரு பத்திரிகையாளர் எடுத்து வெளியே விட்டுருக்காரு. நவம்பர் 20, 2024 வெளியிட்டிருக்காரு. ஸோ இப்போ இவர் குறித்து எந்த செய்தியுமே இல்லை. ஆனா இவர் தான் மோடியின் நிழல் மனிதர். இப்போ யார் அந்த சார்? யார் அந்த சார்? இப்போ கிரண் ஜோஷி அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மோடியினுடைய பிம்பம் வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்தோம். சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிப்போம். இப்போ இந்தியாவுக்கு பிரதமராக மன்மோகன் சிங் இருப்பார். ஆனால் இந்தியாவில் அதிகமாக அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நபர், பிரதமரை விட பாதுகாப்பு தேவைப்படக்கூடிய நபர் மோடி அப்படின்னு அப்பவே பேசுவாங்க. கட்டுரையெல்லாம் எழுதுவாங்க. ஒரு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சோஷியல் மீடியாலே அப்போ வந்திருக்கு, மீடியாக்கள்லேயே பேசியிருக்கிறாங்க, லோக்கல் மீடியாக்களில் பேசியிருக்காங்க. அப்போ ஒரு நாட்டோட பிரதமர், பாதுகாப்பு செயலாளர், இவங்க எல்லாத்த விட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எப்படி இப்படி ஃபோக்கஸ் ஆகிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அப்போ வந்து ஜிஎஸ்டி எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு, அதாவது நிலக்கரி சுரங்க ஊழல் அப்படின்னு கொதிச்சாரு. உச்சநீதிமன்றம் போய் எல்லா டெண்டரையும் கேன்சல் பண்ணாங்க. திருப்பி அவங்க வந்தோடனே யாருக்கெல்லாம் கேன்சல் ஆச்சோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனால் பேசப்பட்டது நிலக்கரி சுரங்க ஊழல் கொதிச்சாரு, 2G அப்படின்னு கொதிச்சாரு. அப்புறம் கடைசியில் மன்னிப்பு கேட்டாங்க, அப்படி ஒரு ஊழலே நடக்கல அப்படின்னு. ஸோ இப்படி இவங்களை பற்றி பூஸ்ட் பண்ண மீடியாக்கள் அந்த நேரத்தில் ஊழல்னு சொல்லிட்டு இந்த பாபா ராம்தேவ், இப்போ இந்த கூட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய வளர்ச்சியின் நாயகன் ஆயிட்டாங்க. திடீர்னு வளர்ச்சி, இந்த வளர்ச்சி நாயகன், இது எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டில் இந்த கிரண் ஜோஷி இருக்கிறாரு.